ஆங்கில வழி கல்வி வந்து பயத்தையும் பதட்டத்தையும் தான் உருவாக்கும். அப்பேற்பட்ட பணத்தை வச்சுட்டு நம்ம என்னத்தை பண்ண போகிறோம்? நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வச்சுக்கிட்டு யார் இன்றைக்கி ஒழுங்காக தூங்குறாங்களா? யாராவது இந்த மின்சாரம் என்று ஒன்று இல்லாத போது எல்லோரும் நல்லா இருந்தாங்க. கோயில் கட்டினாங்க, குளத்தை வெட்டினாங்க. அந்த என்றைக்கு மின்சாரம் வந்ததோ அன்றைக்கி எல்லாருக்கும் தூக்கம் போச்சு. அதனால் நம்ம மின்சாரம் இல்லாத வாழ கற்றுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய வாழ்வியல்னா நான் இயற்கைக்கு கெடுதல் செய்கிறத படிப்படியாக குறைச்சிக்கிட்டு வரேன். இன்னும் முழுமையாக பண்ண முடியல. நான் படிப்படியாக குறைச்சிட்டேன். மின்சார பயன்பாட்டை குறைச்சிருக்கேன், வாகன பயன்பாட்டை குறைச்சிருக்கேன். தற்சார்புல வாழறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கான காய்கறி நானே உற்பத்தி பண்ணிக்கிறேன், எனக்கான அரிசியை நானே உற்பத்தி பண்ணிக்கிறேன், எனக்கான வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வியாதிக்கு பூட்டு போடு, எனக்கான நாட்டு மாடு நானே வளர்த்து அதுலேருந்து நானே பால் கறந்து நான் சாப்பிட்றேன். நம்மளுக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறது தான் தற்சார்பு பொருளாதார கொள்கை. நம்ம தற்சார்பில் இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கவே வேணாம். இயற்கையை புரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு படிப்பு பணம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த உயிரை இயற்கையை நம்மளுக்கு படிச்சிருக்கு, இயற்கையே எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கும். அந்த மறைபொருளை உணரணும். இதுதான் 63 நாயன்மார்கள் இதுதான் நம்மள்ட்ட சொல்லிட்டு போனாங்க. தமிழர்களோட சிவன் அடியார்களாக வாழ்ந்துட்டு போன, சிவனாக வாழ்ந்துட்டு போன 63 நாயன்மார்கள். நீங்கள் ஐயா நம்மாழ்வார் போய் வலைதளத்தில் போய் பாருங்கள், அவர் பேசுனதெல்லாம். அவர் ஒரு சிவனாக வாழ்ந்துட்டு போனார். நம்ம காலத்திலேயே சிவனாக வாழ்ந்துட்டு போனார். பூமியில் ரசாயன உரத்தை கொட்டாதீங்கன்னு 40 வருஷமாக 1973 அரசாங்க வேலையை விட்டுட்டு எல்லா விவசாயிகிட்டும் போய் தெருவாக கத்திக்கிட்டு இருந்தார் ஐயா நம்மாழ்வார். நிலத்தில் போடாதீங்க, ரசாயனத்தை உரத்தை போடாதீங்கன்னு. ரசாயனத்தை உரத்தை போட்டாங்களா? கேன்சர் வந்ததா? தாயின் மார்பில் இருக்கிற பால் நஞ்சாகுது. அரிசியே நிலத்தில் கெமிக்கல் போடுறோம், அரிசி வருது. அந்த அரிசியை பெண்ணு சாப்பிட்றா, அவளுக்கு ஊறுற ரத்தம் வந்து இதுவாகிடுது, விஷமாகிடுது. நிலத்தில் அண்டமும் பிண்டமும் ஒன்று என்று சொல்கிறார் ஆசான் திருமூலர். இந்த பூமியும் மற்ற உயிரினங்களும் எல்லாருமே ஒன்று தான். இந்த பூமிக்கு நம்ம எவ்வளோ தீங்கு செய்கிறோமோ அவ்வளோ தீங்கு நம்ம உடலுக்கு வந்து சேரும் அப்படின்னு ஆசான் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு. எப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார். அதை தான் வந்து ஐயா நம்மாழ்வார் வந்து பூமியில் நஞ்சை கொட்டாதீங்க, ரசாயன உரத்தை கொட்டாதீங்கன்னு சிவனாக வாழ்ந்துட்டு போனார். நீங்கள் யூடியூப்பில் கண்டதையும் பார்க்குறோம். நம்ம ஐயா நம்மாழ்வார் பேசுனதை பார்த்தாலே எல்லாருக்கும் என்னென்னு புரிஞ்சிடும். அதற்கப்புறம் வந்து தான் நம்மளுக்கு வாழ்வியல்னா என்னென்னு நம்மளுக்கே புரியும். முதல்ல பதட்டப்படாத வாழணும். இந்த கடையில் போய் வாங்கி சாப்பிட்றத, பிளாஸ்டிக்கில் அடித்து வாங்கி சாப்பிட்றத நிறுத்தணும். நம்மளுக்கு தேவையான உணவை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணும். நம்ம 1008 காரணம் சொல்லுவோம். நம்மள்ட்ட நிலம் இல்லைன்னு சொல்லுவோம், காய்கறி போகிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லுவோம். எல்லாமே நம்மளுக்கு மனசு தான் காரணம். சின்ன இடத்துல நம்ம காய்கறி ஒரு சின்ன தொட்டிலே காய்கறி நம்மளுக்கு தேவையான காய்கறியை நம்ம போட்டுக்கலாம்.